வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பட்டை எடுத்திருக்கேங்க. முதல்ல இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அடுப்பை ஆன் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. இது சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுமே மிக்சியில் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஆறத்துக்குள்ளே நம்ம மற்ற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இப்போது சிக்கனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் சுத்தமாக வாஷ் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டுங்க. இப்போது அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஆயில் சூடானதும் 2 கீரி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனியனை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எதுக்கும், ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இங்கே பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாங்க. இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இது வெந்தால் போதுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். மீடியம் ஃப்ளேமில் போட்டுவிட்டால் ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் நல்லா குக் ஆகிடுங்க. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க. அந்த பாத்திரத்தில் இந்த மசாலுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி போட்டு கலந்து சேர்த்துருக்கேங்க. இப்போது இதை மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இப்போது இதில் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம்.
அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.